நாட்டில் காட்டாட்சியை பரவ செய்து வரும் இந்தியா கூட்டணி கட்டற்ற கொள்ளையை கட்டவிழ்த்துவிட விரும்புகிறது என்று பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். ஜார்க்கண்ட் மாநிலம் சிங்பூம் தொகுதியில் நடைபெற்ற பாஜக தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், ஊழல் முறைகேடுகளில் சிக்கிய பிறகும் காங்கிரஸ் மற்றும் ஜேஎம்எம் தலைவர்கள் வெட்கமின்றி மக்களை சந்தித்து வருகிறார்கள் என்று கூறினார். ஜார்க்கண்டிற்கு துரோகம் இழைப்பதில் இந்தியா கூட்டணி உறுதியாக உள்ளது என்றும் அவர் கூறினார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் போது இந்தியாவின் யதார்த்த நிலையை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்வார்கள் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் நடந்த காங்கிரஸ் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், பத்திரிகை, ஊடகம், பன்னாட்டு நிறுவனங்கள், தனியார் மருத்துவமனைகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் ஆகிய இடங்களில் பட்டியலினத்தவர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் எத்தனை பேர் பணிபுரிகிறார்கள் என்று கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த புரட்சிகரமான நடவடிக்கை மூலம் உண்மை வெளிக்கொண்டு வரப்படும் என்றார். மக்களவை தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸை கண்டுபிடிக்க ராகுல் காந்தி ஒரு யாத்திரை நடத்த வேண்டியிருக்கும் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறினார். கோவாவில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சி சிறிய மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பதில்லை, அதனால்தான் காங்கிரஸ் ஜோடோ யாத்திரை கோவாவுக்கு வரவில்லை என்றார். காங்கிரசின் தோல்விக்கு ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ பொறுப்பேற்க மாட்டார்கள் என்றும், கார்கே பலியாக போகிறார் என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி 2 தொகுதிகளில் போட்டியிடுவதை விமர்சித்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பதிலடி கொடுத்துள்ளார். பிரதமர் மோடி தனது கண்ணியத்தை விட்டுவிட்டு சிறு பிரச்சினைகளை பற்றி பேசுகிறார் என்று கூறினார். பாஜக மூத்த தலைவர்களான அத்வானி, வாஜ்பாய் ஆகியோர் 2 தொகுதிகளில் போட்டியிடவில்லையா, பிரதமர் மோடியே 2 தொகுதிகளில் போட்டியிடவில்லையா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். வயநாட்டில் தோற்று விடுவோம் என்ற எண்ணத்தில் ரேபரேலியில் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார் என்று கர்நாடகா முன்னாள் முதல்வர் குமாரசாமி கூறியுள்ளார். வயநாடு தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ரேபரேலி தொகுதியிலும் போட்டியிடுகிறார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த குமாரசாமி, வயநாட்டில் ராகுல் காந்தி தோற்று விடலாம் என்றும், அதனால்தான் ரேபரேலியில் தொகுதியிலும் அவர் போட்டியிடுகிறார் என்றும் கூறினார். பீகார் முன்னாள் துணை முதல்வரும் ஆர்ஜேடி கட்சி தலைவருமான தேஜஸ்வி யாதவிற்கு திடீரென்று முதுகுவலி ஏற்பட்டதால் நடக்க முடியாமல் அவதிப்பட்டார். அராரியாவில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட அவருக்கு திடீரென்று முதுகுவலி ஏற்பட்டது. நடக்க முடியாமல் சிரமப்பட்ட அவரை உடனிருந்த கட்சியினரும் காவல்துறை அதிகாரியும் கைத்தாங்களாக காருக்கு அழைத்து சென்று அனுப்பி வைத்தனர். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் பகுதியில் தெலுங்கு தேச கட்சியின் எம்எல்ஏ நந்தமுரி பாலகிருஷ்ணாவின் ரோட் ஷோ நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தெலுங்கு தேச கட்சியினருக்கு ஆதரவாக அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் பிரச்சார வாகனத்தில் நின்று கொண்டிருந்த நந்தமுரி பாலகிருஷ்ணாவிற்கு பிரம்மாண்ட ஆப்பிள் மாலை அணிவிக்கப்பட்டது. ஆந்திர மாநிலத்தில் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள தெலுங்கு தேச கட்சி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். கொடைக்கானல் சென்றிருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் 5 நாட்கள் பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பினார். மக்களவைத் தேர்தலுக்காக 40 தொகுதிகளிலும் தேர்தல் பரப்புரை செய்த முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்துடன் ஓய்வெடுக்க கடந்த 29ஆம் தேதி கொடைக்கானல் சென்றார். அங்கு 5 நாட்கள் ஓய்வு எடுத்த பின் தனது குடும்பத்தினருடன் மதுரை வந்த முதல்வர் ஸ்டாலின் பின்னர் அங்கிருந்து தனி விமானத்தில் சென்னை திரும்பினார். தமிழகத்தில் அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் இன்று தொடங்குகிறது. இன்று தொடங்கும் கத்திரி வெயிலின் தாக்கம் வரும் 28ஆம் தேதி வரை நீடிக்கும். அதாவது 25 நாட்கள் கத்திரி வெயில் வாட்டி வதைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே கத்திரி வெயிலின் போதுதான் வெயில் 100 டிகிரியை தாண்டி பதிவாகும். ஆனால் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திலிருந்தே 100 டிகிரியை தாண்டி வெப்பநிலை பதிவாகி வருகிறது. எனவே கத்திரி வெயிலின் தாக்கம் இன்னும் அதிகரிக்கும் என மக்கள் கலக்கமடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் கோடை வெயில் கொளுத்தி வரும் நிலையில் கத்திரி வெயில் காலத்தில் முதல் ஒரு வாரம் உள் தமிழக மற்றும் வட தமிழக பகுதிகளில் வெப்பநிலை 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாகக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன், சென்னையில் கோடை மழை பெய்வதற்கான வாய்ப்பு இல்லை என்றார்.
திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் உள்ள ஜமுனா மரத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மலை கிராமங்களில் திடீரென கோடை மழை கொட்டி தீர்த்தது. 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடைவிடாது பெய்த மழையால் பொதுமக்கள் தற்போது மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் பலத்த சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோடை வெப்பம் சுட்டெரிக்கும் நிலையில் பாப்பிரெட்டிப்பட்டி, தென்கரை, பொம்மிடி உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென மேகமூட்டம் சூழ்ந்தது. லேசான குளிர்ந்த காற்று வீச தொடங்கி பின்னர் பலத்த சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் 2வது நாளாக கனமழை பெய்தது. சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் 4 கொட்டகை மற்றும் 2 வீடுகளில் மேற்கூரைகள் காற்றில் பறந்தன. இருப்பினும் நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் கடும் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மழையை எதிர்நோக்கி காத்திருந்த உதகை மக்களை குளிர்விக்கும் விதமாக சுமார் அரை மணி நேரம் மழை வெளுத்து வாங்கியது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி சூழல் நிலவுகிறது. பிரேசிலின் ரியோ கிராண்டே டோ சுலில் பெய்து வரும் கனமழைக்கு 31 பேர் உயிரிழந்தனர். மேலும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 70க்கும் மேற்பட்டோர் மாயமானதாக கூறப்படுகிறது. மின்சாரம் மற்றும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதால் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியுள்ளது. 17,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் மத்திய பாதுகாப்பு படையினருக்கான அவசர கால பயிற்சி வழங்கப்பட்டது. வழக்கமான பரபரப்புடன் காணப்பட்ட விமான நிலையத்தில் அசாதாரண சூழலை கையாள்வது தொடர்பான பயிற்சியை பாதுகாப்பு படையினர் தத்ரூபமாக செய்து காட்டினர். நடிகர்கள் ரஜினிகாந்த் மற்றும் அமிதாப் பச்சனின் வேட்டையன் படத்தின் புகைப்படங்கள் வைரலாகி வருகிறது. மும்பையில் வேட்டையன் படத்தின் படப்பிடிப்புகள் நடைபெற்று வரும் நிலையில் ரஜினிகாந்த் மற்றும் அமிதாப் பச்சன் இருவரும் பங்கேற்ற புகைப்படங்களை தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணியை 24 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி கொல்கத்தா வெற்றி பெற்றது. மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த கொல்கத்தா 19.5 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 169 ரன்கள் எடுத்தது. பின்னர் 170 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய மும்பை அணி 18.5 ஓவர்களில் 145 ரன்கள் மட்டுமே எடுத்து சுருண்டது. இதன் மூலம் மும்பை அணியின் பிளே ஆஃப் கனவும் தகர்ந்தது. IPL கிரிக்கெட் தொடரின் 52வது லீக் போட்டியில் இன்று குஜராத் அணியை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி எதிர்கொள்கிறது. பெங்களூர் சின்னசாமி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு இந்த போட்டி நடைபெறுகிறது. புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ள பெங்களூர் அணி குஜராத்தை வீழ்த்தி வெற்றி பெறுமா என அந்த அணியின் ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பில் உள்ளனர். பிரபல யூடியூபர் ஷவுக்கு சங்கர் தேனியில் கைது செய்யப்பட்டார். கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசார் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பெண் காவலர்கள் பற்றி சமூக வலைதளங்களில் அவதூறாக பேசியதாக குற்றச்சாட்டு அடிப்படையில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தேனியிலிருந்து கோவைக்கு அழைத்து செல்லப்படுகிறார் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பட்டினம்பாக்கத்தில் காருக்கு வழிவிடுவதில் ஏற்பட்ட தகராறில் உணவக உரிமையாளர் மணிவண்ணனை போதையில் இருந்த ஒரு கும்பல் கொடூரமாக தாக்கியது தொடர்பாக திருவொற்றியூரை சேர்ந்த பாஜக நிர்வாகி கார்த்திக் ராஜா, அவருடைய தந்தை கடலையாண்டி ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டனர். இருவரும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட ஆயுதப்படை காவலர் கோபிநாத் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். உணவக உரிமையாளர் தாக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து மீண்டும் பணியிடை நீக்கம் செய்து ஆயுதப்படை துணை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். கொல்லம் ரயிலிலிருந்து சங்கரன் கோவில் கர்ப்பிணி பெண் உயிரிழந்த சம்பவத்தால் அந்த பெண்ணின் கிராமமே சோகத்தில் மூழ்கியுள்ளது. சங்கரன் கோவில் அருகே உள்ள மேல நீலித நல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் கஸ்தூரி.
சென்னையில் தங்கி பணிபுரிந்து வந்த நிலையில் வளைகாப்பு விழாவிற்காக கொல்லம் ரயிலில் தென்காசி சென்றபோது விருதாச்சலம் அருகே தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவத்தால் அந்த பெண்ணின் சொந்த ஊரான மேல நீலிதநல்லூர் சோகத்தில் மூழ்கியுள்ளது. மேட்டுப்பாளையம் அருகே சுற்றுலா பயணிகள் சென்ற மினி பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் சிறுவன் ஒருவன் உயிரிழந்த நிலையில் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் படுகாயம் அடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் 6 பேர் உயர் சிகிச்சைக்காக கோவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். விழுப்புரத்தில் பிசியோதெரபி உதவி மருத்துவர் தன்னிடம் தவறாக நடக்க முயன்றதாக பெண் ஒருவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்த பெண்ணின் உறவினர்கள் உதவி மருத்துவரை சரமாரியாக தாக்கினர். இதில் காயமடைந்த அவர் விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் குறித்து விழுப்புரம் மேற்கு காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்ட 9 பெண்கள் உட்பட 15 பேரை மதுவிலக்கு பிரிவு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவர்கள் விற்பனைக்காக வைத்திருந்த 1000 லிட்டர் கள்ளச்சாராய பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது. போதைப்பொருள் விவகாரத்தில் அரசு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என திரைப்பட இயக்குநர் வெற்றிமாறன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை பல்லாவரத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய வெற்றிமாறன், பெற்றோர் தங்கள் குழந்தைகளுடன் உரையாடலை தொடங்க வேண்டும் என்றும் போதை பழக்கத்திற்கு பெற்றோரே அடிமையாக இருக்கக்கூடாது எனவும் கூறினார். வயநாடு தொகுதியை தொடர்ந்து ரேபரேலி தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்தி பேரணியாக சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ராகுல் காந்தியை எதிர்த்து பாஜகவின் சார்பில் தினேஷ் பிரதாப் சிங் போட்டியிடுகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த கையோடு கணபதி பூஜையில் ராகுல் காந்தி பங்கேற்று வழிபட்டார். ரேபரேலியில் உள்ள கட்சி அலுவலகமான இந்தியா பவனுக்கு சென்ற அவர் அங்கு நடைபெற்ற கணபதி பூஜை மற்றும் யாகத்தில் பங்கேற்று வழிபட்டார். அவருடன் தாயார் சோனியா காந்தியும் சகோதரி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிய வீடியோவை மார்பிங் செய்து வெளியிட்டதாக காங்கிரஸ் தேசிய சமூக ஊடக ஒருங்கிணைப்பாளர் அருண் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹைதராபாத் பிரச்சாரத்தில் SC, SD, OBC இடஒதுக்கீட்டை நீக்குவோம் என அமித்ஷா கூறியதாக போலி வீடியோக்கள் வெளியானது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த டெல்லி போலீசார் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 22 அரசியல் கட்சியினருக்கு நோட்டீஸ் அனுப்பினர். சென்னை ஆவடியில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் கொள்ளையடித்த விவகாரத்தில் முக்கிய குற்றவாளிகள் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஆவடி காவல் ஆணையர் சங்கர் தெரிவித்துள்ளார். அவர்களிடம் இருந்து 700 கிராம் தங்கம் மற்றும் 4 கிலோ வெள்ளி பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளதாகவும் கூறினார். ஹவுரா சென்னை விரைவு ரயிலில் கஞ்சா கடத்தி வந்த 2 பேரை ரயில்வே போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். போதைப்பொருள் தடுப்பு வேட்டையில் ஈடுபட்டிருந்த போலீசார் ஹவுரா சென்னை ரயிலில் வந்திறங்கிய 2 நபர்களை பிடித்து விசாரித்தனர். அப்போது பையில் 12.5 கிலோ எடை கொண்ட கஞ்சாவை கடத்தி வந்த நெல்லையை சேர்ந்த முத்துராஜ் மற்றும் சுடலை மணிகண்டன் ஆகிய 2 வரை கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே கல்குவாரியில் வைக்கப்பட்ட வெடிமருந்துகள் பாதுகாப்பான முறையில் வெடிக்க வைக்கப்பட்டது. கடம்பான் குளம் கீழ உப்பிலிகுண்டு கிராம மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பொதுமக்கள் யாரும் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் 240 இடங்களில் வைக்கப்பட்ட வெடிமருந்துகளும் வெடிக்க வைக்கப்பட்டன. இதனால் அப்பகுதி புகை மண்டலமாக காட்சியளித்தது. மதுரை சித்திர திருவிழாவுக்காக கள்ளழகருடன் கொண்டு செல்லப்பட்ட தற்காலிக உண்டியலிலிருந்து 98.62 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் கிடைத்துள்ளது. சித்திரை திருவிழா முடிந்த நிலையில் தற்காலிக உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணும் பணி நடைபெற்றது. அதில் பக்தர்களிடம் உண்டியல் காணிக்கையாக 98,62,978 ரூபாயும் 9 கிராம் தங்கமும் 175 கிராம் வெள்ளியும் கிடைக்கப்பெற்றுள்ளது.
அமெரிக்காவிற்குள் செல்லும் சரக்கு லாரிகளில் கூடுதல் பாதுகாப்பு சோதனைகள் மேற்கொள்ளப்படுவதால் மெக்சிகோ எல்லையில் நூற்றுக்கணக்கான ட்ரக்குகள் அணிவகுத்து நிற்கின்றன. புலம்பெயர்ந்து வருவோரை கட்டுப்படுத்தும் விதமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் சோதனை மிகவும் மெதுவாக நடைபெறுவதால் குறித்த நேரத்திற்குள் பொருட்களை சந்தைகளுக்கு கொண்டு செல்ல முடியவில்லை என வணிகர்கள் தெரிவித்தனர். கனடாவில் காலிஸ்தான் பிரிவினைவாத அமைப்பை சேர்ந்த ஹர்தீப் சிங் நிஜார் கொலை வழக்கு தொடர்புடைய 3 பேரை கனடா போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த கொலையில் இந்திய ஏஜென்ட்களுக்கு தொடர்பு உள்ளதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ குற்றம் சாட்டியிருந்தார். இதனால் இந்திய கனடா உறவில் விரிசல் ஏற்பட்ட நிலையில் ஹர்தீப் சிங் நிஜார் கொலை வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகளை கனடா போலீசார் கைது செய்துள்ளதாக கூறப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள கங்கை கரையில் நடைபெற்ற கங்கை ஆரத்தி நிகழ்வில் வாழும் கலை அமைப்பின் நிறுவனர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் கலந்து கொண்டு வழிபாடு செய்தார். அவருடன் நடிகர் விக்ராந்த் மாசியும் கலந்து கொண்டு கங்கை ஆரத்தி சேவையில் வழிபாடு செய்தார். தெலங்கானாவில் ஹைதராபாத் பல்கலைக்கழக மாணவர் ரோஹித் வேமுலா தற்கொலை வழக்கை காவல்துறை முடித்து வைத்துள்ளது. ரோஹித் வேமுலா பட்டியலினத்தவர் அல்ல என்றும் இந்த உண்மை வெளியே தெரிந்திருந்தால் இதுவரை பெற்ற பட்டங்களை இழக்க நேரிடும் என்ற அச்சத்தில் தற்கொலை செய்து கொண்டதாகவும் காவல்துறை தனது அறிக்கையில் கூறியுள்ளது. காவல்துறையின் அறிக்கைக்கு ரோஹித் வேமுலா குடும்பத்தினர் மறுப்பு தெரிவித்துள்ளனர். தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியை சந்தித்து முறையிடப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஏஆர் ரஹ்மானின் மறக்குமா நெஞ்சம் இசை நிகழ்ச்சியை பார்க்காமல் திரும்பிய கரூரை சேர்ந்த குடும்பத்தினருக்கு 67,000 ரூபாய் இழப்பீடு வழங்க நிகழ்ச்சி ஏற்பாடு நிறுவனத்துக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கரூரை சேர்ந்த அஸ்வின் மணிகண்டன் தொடர்ந்த வழக்கில் ஏசிடிசி ஸ்டுடியோ நிறுவனம் உரிய விளக்கம் தரவில்லை. இதையடுத்து மனுதாரருக்கு டிக்கெட் தொகை 12,000 ரூபாய் உட்பட மொத்தம் 67,000 ரூபாயை வழங்க கரூர் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே கோவில் திருவிழாவில் பக்தர்கள் ஆடுகளை பலியாக கொடுத்து வழிபாடு நடத்தினர். பழமை வாய்ந்த செம்முனீஸ்வரர் கோவில் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான குட்டிக்குடி விழா நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆட்டுக்குட்டிகளை பலியிட்டு நேர்த்திக்கடன்களை செலுத்தினர். பூசாரிகள் ஆடுகளின் ரத்தத்தை குடித்தபடி அருள் வந்து ஆடினர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே அதிமுக நிர்வாகியுடன் இணைந்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெண் ஒருவர் புகார் அளித்துள்ளார். அதிமுக நிர்வாகி ஒருவருடன் பாதிக்கப்பட்ட பெண் ஜோதிமணி இருப்பது போன்ற படத்தை சமூக வலைதளங்களில் பரப்பி அவதூறு ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ஜோதிமணி திருச்செங்கோடு காவல் துணை கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே தன்னை கணவருடன் சேர்த்து வைக்க கோரி பெண் ஒருவர் வீட்டின் முன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். அபிஷாவிற்கு மூளை வளர்ச்சி குறைபாட்டுடன் ஆண் குழந்தை பிறந்ததால் அவரது கணவர் அடித்து துன்புறுத்தியதோடு வீட்டை விட்டு வெளியேற்றியதாக தெரிகிறது. இந்த நிலையில் சதீஷ் மோன் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து வாழ்ந்து வருவதை அறிந்த அபிஷா தனது குழந்தைகளுடன் அவரது வீட்டின் முன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது. என்னோட லைஃப் பார்த்துட்டு இது வரைக்கும் அவர் வந்துட்டு இருக்காரு, என்னைக்காச்சும் வருவார், மனசு மாறி வருவாருன்னு சொல்லி நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து பிள்ளைகளை பார்த்துட்டு இருக்கேன் மேடம். 5 வயசுக்கு அப்புறம் தான். சென்னை திருவொற்றியூரில் ராட்சதாலையில் சிக்கி தவித்த சிறுவர்களை காப்பாற்ற சென்ற மீனவர் பரிதாபமாக உயிரிழந்தார். ஒண்டிக்குப்பம் பகுதியில் உள்ள கடலில் சந்தோஷ், ஆனந்த் ஆகிய இருவரும் குளித்தபோது ராட்சதாலையில் சிக்கினர். அவர்களை காப்பாற்ற சென்ற முரளியும் கடலில் தத்தளித்த நிலையில் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. கும்பகோணம் பேருந்து நிலையம் அருகே சாலையோரம் நடந்து சென்றவர் வலிப்பு வந்து உயிரிழந்தார். புயலின் தாக்கம் காரணமாக அவர் இறந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இதேபோல் நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே வெயில் தாக்கத்தால் சிங்கிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த கோட் ராஜா என்ற கூலி தொழிலாளி சுருண்டு விழுந்து உயிரிழந்தார். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே அதிராம்பட்டினம் பகுதியில் 2 பைக்குகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் அப்துல் ரஹீம் என்ற இஸ்லாமிய மத குரு உயிரிழந்தார். இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரத்தில் உள்ள சமய கருப்பணசாமி கோவிலுக்கு பக்தர் ஒருவர் 21 அடி உயரமும் 470 கிலோ எடையும் கொண்ட அரிவாளை நேர்த்திக்கடனாக செலுத்தியுள்ளார். பரமக்குடி அருகே தோளூர் தெற்குப்பட்டி கிராமத்தில் உள்ளது
சமய கருப்பணசாமி கோவில். இந்த கோவிலில் கருப்பையா என்பவர் குழந்தை வரம் கேட்டுள்ளார். அது நிறைவேறியதை அடுத்து வேண்டிக் கொண்டபடியே 21 அடி உயர அரிவாளை காணிக்கையாக செலுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலம் பல்லாரியில் உள்ள நகைக்கடையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 6 பேர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் ஏசி வென்ட் ஒன்று வெடித்துள்ளதாகவும் அதன் காரணமாக நகைக்கடையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதும் தெரியவந்துள்ளது. பெங்களூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. பெங்களூர் நகரில் ஏப்ரல் மாதத்திலிருந்தே வெயில் கடுமையாக வாட்டி வதைத்து வந்த நிலையில் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். மேலும் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து தண்ணீர் தட்டுப்பாடும் ஏற்பட்டது. இந்த நிலையில் திடீரென பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அடுத்த வரகனாப்பள்ளி கிராமத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குடை மிளகாய் பசுமை குடில் சேதமடைந்துள்ளது. திடீரென பெய்த ஆலங்கட்டி மழை காரணமாக பசுமை குடில்களின் மேற்கூரைகள் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது. இதனால் வேதனை அடைந்து விவசாயிகள் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே நீண்ட நாட்களுக்கு பிறகு மழை பெய்ததால் கிராம மக்கள் கிடாவெட்டி கொண்டாடினர். கொட்டாவூர் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் கடும் வெயிலால் வறட்சி நிலவி உள்ளது. இந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக பெய்த மழையால் குளிர்ச்சி நிலவுவதுடன் நீர்நிலைகளும் நிரம்பி வழிகிறது. இதனால் மகிழ்ச்சி அடைந்துள்ள மக்கள் ஊரில் உள்ள முனீஸ்வரன் சுவாமிக்கு சிறப்பு பூஜை செய்து 20க்கும் மேற்பட்ட ஆடுகளை வெட்டி வழிபாடு செய்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் நூற்றுக்கணக்கான வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளன. கடந்த சில தினங்களாக கடும் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென இடி மின்னல் மற்றும் சூறைக்காற்றுடன் மழை பெய்தது. இதில் மூக்கனஹள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் பயிரிட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. இதனால் வேதனை அடைந்த விவசாயிகள் அரசு உரிய இழப்பீடு வழங்க கோரிக்கை வைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேல்தொம்பை கிராமத்தில் நிலத்தகராறில் விவசாயி அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். குற்றவாளி கைது செய்யப்படும் வரை விவசாயி உடலை வாங்க மாட்டோம் என அவர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். வேப்பனப்பள்ளி அருகே 9 காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளதால் பொதுமக்களுக்கு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வனப்பகுதியில் கடும் வறட்சி நிலவுவதால் 2 குட்டிகளுடன் 9 காட்டு யானைகளும் நேர்லகிரி வனப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. இதனால் வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமத்தினர் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வனத்துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலம் மகத் மாவட்டத்தில் ஹெலிகாப்டர் ஒன்று கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது. சிவசேனா துணைத் தலைவர் சுஷ்மா அந்தாரி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக ராய்காட் பகுதியில் இருந்து புறப்பட்டார். அவரை அழைத்து செல்ல வந்த தனியார் ஹெலிகாப்டர் திடீரென கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது. ஹெலிகாப்டரை இயக்க 2 பைலட்களும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். டெல்லியில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் டெல்லி காவல்துறையும் NSGயும் இணைந்து பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். அப்போது நாடாளுமன்ற வளாகத்தில் ஹெலிகாப்டர் மூலம் NSG படையினரும் டெல்லி போலீசாரும் இறங்கி ஒத்திகை மேற்கொண்டனர். மேலும் டெல்லியில் பல்வேறு பகுதிகளிலும் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது.